மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா, சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள், வெறுப்பும் கோபமும் அலட்டும் நேரம் உணர்வில் ஏற்படும் மாற்றங்கள், நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்க வரம் தா, நோயினால் தாக்கும் முன்னே மன்னிக்க வரம் தா, சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறைக்குலமே, உன்னத இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறைக்குலமே, இறைவன் அழைக்கின்றார் இனிதே இணைந்திடுவோம், பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம், பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம், உன்னத இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறைக்குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது தனது ஞானத்தின் வெளிப்பாடாக 6 நாட்கள் படைத்தார். அதில் உச்சமாக தனது சொந்த சாயலாக மனிதரை படைத்தார். இந்த ஞானத்தை வைத்து கொண்டு மனிதன் பல புதிய புதிய பொருட்களை படைத்தான், படைத்து கொண்டு இருக்கின்றான். அவற்றில் பல நன்மைகள் தருகின்றன, பல தீமைகள் தருகின்றன. அவற்றுள் இன்று மிக முக்கியமாக பேசப்படுவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் இன்னிம கலாச்சாரம். இது மனிதர்களை சிந்தனையில் உச்சத்திற்கு கொண்டு செல்கின்றது. அதே வேளையில் மனிதனின் மாண்பை குறைத்திருக்கின்றது, மனிதனை முழு மனிதனாக வாழ தடை செய்கின்றது. எனவே கடவுள் படைப்பின் சிகரமான மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல ஊடகங்களும் மனிதனின் மாண்பை வளர்க்கும் காரணிகளாக இருக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உன் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தளையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு?
நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையாளர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்களித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, அக்காலத்தில் இயேசு தம் திரு தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபழற்றவர்களாயும் இருங்கள்.
எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பார்கள். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 58வது உலக தொடர்பு நாளை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே இந்த உலக தொடர்பு வாரமானது மாதா தொலைக்காட்சியின் வழியாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. நமது மறை மாவட்டத்திலே நிகழ்த்தப்படுகின்ற இந்த திருப்பலியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எண்ணிம கலாச்சாரம், ஆங்கிலத்திலே டிஜிட்டல் கல்ச்சர் என்று சொல்லுகின்றார்கள். சமூக தொடர்பு ஊடகங்கள் மனித வாழ்வை மேம்படுத்துகின்ற காரணிகளாக அமைய வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை திருத்தந்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். 58வது உலக தொடர்பு நாளுக்கான செய்தியை திருத்தந்தை கொடுக்கும் பொழுது 2 கருத்துக்களை பற்றி அவர் பேசுகின்றார். செயற்கை நுண்ணறிவு, ஆங்கிலத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது அதற்கு ஒரு புதிய பெயரை சூட்டி இருக்கின்றார்கள், மெஷின் லேர்னிங், எந்திரங்களின் வழியாக அறிதல். திருத்தந்தை 2 கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்றார். செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக மனித வாழ்க்கையானது ஒரு சிறப்பான வாழ்வாக அமைந்திருந்தது. பேசி பாடி பழகி நாம் அனைவரும் வாழ்ந்த காலங்கள். அதிகமாக பேசிக்கொண்டிருந்தோம், உறவுகளை நாம் வளர்த்து கொண்டிருந்தோம். மனித உறவுகள் வலுவான உறவுகளாக அமைந்திருந்தது. ஒவ்வொருவரையும் பார்த்து பேசி பழகி கொண்டிருந்த காலங்கள் மாறி, பேசிய காலங்கள் மாறி, பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரத்திற்குள்ளாக நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் தொலைபேசி, அலைபேசி, கணினி என்று நமது கைக்குள்ளாக இந்த உலகத்தையும் உறவுகளையும் கொண்டு வர முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் தனித்தீவாக மாறிக்கொண்டிருக்கின்றான். தொலைக்காட்சி பெட்டியின் முன்பாகவும் அலைபேசியின் முன்பாகவும் தனது வாழ்க்கையை தொலைத்துவிட்டு, உறவுகளை தொலைத்துவிட்டு வாழ்க்கைக்குள்ளாக நுழைவதற்கு அவன் தவித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே திருத்தந்தை அவர்கள் சிறப்பான செய்திகளை நமக்கு வழங்குகின்றார்கள். செயற்கை நுண்ணறிவு, தகவல் மற்றும் தொடர்பு சமுதாயத்தின் அடித்தளங்களை வெகுவாக பாதிக்கின்றது. அடித்தளங்களான மனிதனின் தன்னுரிமை, மனிதனின் தனித்தன்மை, அறிகின்ற திறன், புரிந்து கொள்கின்ற திறன்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள், புதுமைப்படுத்துதல். இந்த புதுமைப்படுத்துதல் என்ற வார்த்தையின் வழியாக எல்லைகளை கடந்த மாற்றத்தை மனிதன் அடைந்து கொண்டிருக்கின்றான். இந்த எல்லைகளை கடந்த ஒரு வளர்ச்சியை மனிதன் அடையும் பொழுது, இந்த தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சியை மனிதன் அடையும் பொழுது அவனுக்குள்ளாக ஒரு உற்சாகம் பிறக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே மனித வாழ்வும், மனித பாதைகளும், மனித சிந்தனைகளும், மனித பார்வைகளும் திசை திருப்பப்படுகின்றன.
ஏதோ ஒரு திசையை நோக்கி அவன் சென்று கொண்டிருக்கின்றான். திருத்தந்தை மானிடம் வாழ வேண்டும், மனித மாண்புகள் போற்றப்பட வேண்டும், பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள் பன்முகத்தன்மை கொண்டவைகளாக அமைய வேண்டும், இவற்றிற்கெல்லாம் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். எந்த அளவுக்கு மனிதன் தொழில்நுட்பத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவனது இதயத்தின் ஞானத்தின் வழி செல்ல வேண்டும். அப்படி என்றால் இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற இறை குரலுக்கு அவன் செவிமடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான அழைப்பினை தருகின்றார். அப்படி என்றால் இன்றைய நாளின் வாசகங்கள் அனைத்தும் நாம் அனைவருமே இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும், இறைவனது குரலை கேட்க வேண்டும். இந்த சமூக தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சிகளுக்கு மத்தியிலே நமது இதயம் இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும். இறைவனை நோக்கி திரும்பும் பொழுது நமது வாழ்வு மாற்றமடையும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த நாள் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. இன்றைய நாளின் வாசகங்கள், முதல் வாசகம் ஓசையா புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது வடக்கு அரசு முழுமையாக வீழ்ச்சி அடைகின்றது. வடக்கு அரசு முழுமையாக வீழ்ச்சி அடைகின்றது, சமாரியா வீழ்ச்சி அடைகின்றது. அசீரியர்கள் இடத்திலே இந்த இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள், சிதறடிக்கப்படுகின்றார்கள். அவர்களது வாழ்வு ஒரு இருண்ட காலமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்களோ, எந்த அளவுக்கு ஒரு பலமும் சக்தியும் வாய்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்களோ, இப்பொழுது வலுக்குறைந்து வல்லமை குறைந்து தங்களது வாழ்விலே ஒரு இருண்ட காலமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இறைவன் அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்றார். இறைவனது பார்வை, இறைவனது வார்த்தை அவர்களுக்கு ஒரு வல்லமையின் செய்தியை இறைவாக்கினர் ஓசையா வழியாக தருகின்றது. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். என்னை விட்டு மறந்து விட்டீர்கள், என்னை பிரிந்து சென்று விட்டீர்கள், என்னை நீங்கள் உணரவில்லை. மீண்டும் என் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது உங்களது வாழ்வு சிறப்பான வாழ்வாக அமையும். ஒரு சில காரணிகளை தருகின்றார். நீங்கள் என் பக்கம் திரும்பும் பொழுது உங்களது வாழ்வு பனி போல இருக்கும் என்று கூறுகின்றார். பனி துளிகளானது இந்த நிலத்திலேயே விழும் பொழுது அந்த பனித்துளி ஒரு சில மணி நேரங்கள் கழித்துதான் அது ஆவியாக மாறுகின்றது. இந்த பனித்துளி என்பது கடவுளின் பிரசன்னத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. என் இஸ்ராயல் மக்களே, என்னை நீங்கள் நம்பும் பொழுது என் இறை பிரசன்னம் உங்களை தாங்கி பிடிக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனை நம்பும் பொழுது அவரது இறை பிரசன்னம் நம்மை தாங்கி பிடிக்கும். இரண்டாவதாக, என்னை நீங்கள் நம்பி என் பக்கம் திரும்பும் பொழுது லீலி மலர்களைப் போல பூத்து குலுங்குவீர்கள் என்று கூறுகின்றார். அவர்களது வாழ்வு முற்று பெற்று விட்டது, துன்பம்தான் அவர்களது வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே கடவுள் ஒரு நம்பிக்கை தருகின்றார். இந்த லீலி மலர்களைப் போல நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள். நாமும் இறைவனை முழுமையாக நம்பும் பொழுது, இறைவன் பக்கம் நமது இதயத்தை திருப்பும் பொழுது நமது வாழ்வு லீலி மலர்களைப் போல பூத்து குலுங்கும். நமது வாழ்விலே இறைவன் தருகின்ற நிலையான மகிழ்ச்சி இருக்கும் என்று கூறுகின்றார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, உங்களது வாழ்வு லெபனானின் செழித்து விளங்குகின்ற தேவதாரு மரங்களைப் போல உயர்ந்து நிற்கும், மேலோங்கி நிற்கும் என்று கூறுகின்றார். இந்த தேவதாரு மரங்களை பற்றி பின்னணி என்ன கூறுகின்றது என்றால், கரடுமுரடான காடு மேடான பகுதிகளிலே வளரக்கூடிய இந்த ஒரு மரம் தான் தேவதாரு மரம். எல்லா சூழலிலும் நிமிர்ந்திருக்கும், எல்லா சூழலிலும் வல்லமையோடு வலிமையோடு இருக்கும் என்று இந்த மரத்தை பற்றி பேசுகின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனை நம்பும் பொழுது நமது வாழ்வு ஒரு உறுதியான வாழ்வாக, மேன்மையான வாழ்வாக, எப்படிப்பட்ட சூழலில் நாம் விதைக்கப்பட்டாலும் நாம் முளைத்தெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இறைவன் தருகின்றார். இறுதியாக பார்க்கும் பொழுது, ஒளிவ மர கிளைகள், ஒளிவ மரத்தை போல உங்களது வாழ்வு செழித்து வளரும் என்று கூறுகின்றார். இஸ்ராயல் மக்களின் தேசிய மரமாக ஒளிவ மரம் பேசப்படுகின்றது. இந்த ஒளிவ மரம் என்பது, இந்த ஒளிவ மரத்திலிருந்து எடுக்கின்ற எண்ணெய் என்பது குணமளிக்கின்ற வல்லமையை தருகின்றது. நமது வாழ்விலே அரசர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். இந்த ஒளிவ மரவை போல இஸ்ராயல் மக்களின் வாழ்வு செழித்து விளரும், நமது வாழ்வும் செழித்து விளங்கும் என்று இறைவன் கூறுகின்றார். இந்த வாழ்வு செழித்து வளரவும் செழித்து விளங்கவும் நாம் இறைவன் பக்கம் திரும்பும் பொழுதும் பலவிதமான அச்சுறுத்தல்கள் நம்மை நோக்கி எழலாம், பலவிதமான துன்பங்கள் நம்மை நோக்கி எழலாம், பலவிதமான துயரங்கள் நமது வாழ்விலே நிகழலாம். இறைவனுக்கும் இறைவனது அன்பிற்கும் இறை வாழ்விற்கும் நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கும் நாம் அனைவருமே சான்று பகர்ந்து வாழ இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் நமக்கு சிறப்பான அழைப்பினை தருகின்றது. ஆண்டவர் இயேசு ஒரு புதிய கணிப்பினை தருகின்றார். சீடர்களுக்கு அவர் எச்சரிக்கின்றார். நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள், நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள், உங்களது வாழ்வு அவமானத்துக்குள்ளான ஒரு வாழ்வாக மலரும். ஆனால்
விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைத்து நிறுந்தால் உங்களது வாழ்விலே இறைவன் உங்களோடு இணைந்து செயல்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை தருகின்றார். நமது வாழ்விலும் கூட, கிறிஸ்தவ வாழ்விலும் சமூக வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பலவிதமான துன்பங்கள் இருக்கலாம், அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். இறைவன் பக்கம் நாம் திரும்பும் பொழுது, இறைவனை நம்பும் பொழுது, நம்பிக்கையில் மன உறுதியோடு நிலைத்து இருக்கும் பொழுது இறைவன் நம்மோடு இணைந்து பயணிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த நாள் நமக்கு தருகின்றது. இதையேதான் அப்போஸ்தலரின் வாழ்விலும் பார்க்கின்றோம். ஆண்டவரின் இந்த உறுதி தருகின்ற ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர்கள் இறைவனுக்காக தங்கள் உயிரை தைரியமாக தருகின்றார்கள். செல்லும் இடங்களிலெல்லாம் நற்செய்தியையும் நற்செய்தியின் விழுமியங்களையும் அறிவிக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டுகின்றார்கள். இதற்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள். இரத்தம் சிந்தி வேத சாட்சிகளாக மறிக்கின்றார்கள். அன்று மட்டுமல்ல, இன்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவம் பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. கணக்கீடு இவ்வாறு கூறுகின்றது: இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் ஏறக்குறைய 165 நாடுகளில் கிறிஸ்தவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள், பலவிதமான துன்பங்களுக்கும் உபாதைகளுக்கும் உட்படுத்தப்படுகின்றார்கள். இவற்றில் 56 நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகின்றார், மறைசாட்சிய மரணங்கள் அன்று மட்டும் நிகழவில்லை, இன்றைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் கிறிஸ்து துன்புறுத்தப்படுகின்றார். ஒவ்வொரு இடங்களிலும் கிறிஸ்து அவமானப்படுத்தப்படுகின்றார். ஒவ்வொரு இடங்களிலும் கிறிஸ்தவன் அவமானப்படுத்தப்படும் பொழுது கிறிஸ்து துன்புறுத்துகின்றார். இன்றைக்கும் வேத சாட்சிய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று திருத்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இன்றைக்கு நமது வாழ்விற்கு ஒரு சிறப்பான அழைப்பு. எந்த நிலையில் நான் வாழ்ந்தாலும் இறைவன் பக்கம் நான் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தின் பாதைகள் பொய்மைக்கும் பொய்யான தகவல்களுக்கும் போலிகளுக்கும் இடம் கொடுத்தாலும் இயேசு என்ற உண்மைக்கு நாம் சான்று பகர வேண்டும். இயேசு என்ற நிஜத்தை நாம் பற்றி பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும். அந்த இயேசுவின் விழுமியங்களை நமதாக்கி கொண்டு வாழும் பொழுது இயேசுவை நமது வாழ்வில் இணைந்து உடன் பயணிப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அறிவியல் தொழில்நுட்ப உலகிலே வளர்ச்சியின் பாதையிலே நாம் நடந்து சென்று கொண்டிருந்தாலும் இதயத்தின் ஞானம், இதயத்திற்குள்ளாக புதைந்திருக்கின்ற இறைவனின் குரலுக்கு செவிமடுக்கவும், இறைவனோடு இணைந்து பயணிக்கவும், இந்த அறிவியல் தொழில்நுட்ப பண்பாட்டு வளர்ச்சியின் பாதையிலே இறைவனின் பிள்ளைகள் என்ற உரிமை உணர்வோடு உறவின் பாலங்களாக நாம் அமைய இந்த நாள் நமக்கு அழைப்பினை தருகின்றது. நமது மன்றாட்டுக்களை எல்லாம் இறைவனின் பாதத்தில் உருக்கமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரையும் உம்முடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு உண்மையின் வழியில் அனைவரையும் வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசராம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களை அடிமைகளாகவும் தாழ்ந்தவர்களாகவும் எண்ணாமல் சுயநலம் துறந்து உம்மேல் நம்பிக்கை கொண்டு அதிகார ஆட்சி இல்லாமல் அன்பு ஆட்சி செய்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, எம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் தொழில்நுட்பத்தின் வழியாக மனித மாண்பையும் மதிப்புகளையும் தங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஊடகங்களை சரியான முறையில் பயன்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடக வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், நன்கொடையாளர்கள் அனைவரும் உமது அளவற்ற அன்பையும் ஆற்றலையும் பெற்று வாழ்வில் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். வல்லமையின் ஆண்டவரே, நீர் எங்கள் தந்தை, நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் என்ற உரிமை உணர்வோடு இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உமது திரு சந்நிதிக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இவற்றோடு இணைந்து எங்களையும் ஏற்றருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. Hosanna, Hosanna,
வழங்க பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் ஆண்மையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு பாதையில் நான் வாழ வேண்டும். இறைவா என் உள்ளம் வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த பூமியில் பிறந்த பெண்கள் சிறந்தவனி. எங்கள் தலைமுறை வாழ்த்திடும் கடவுளின் நற்கொடை நீ. இந்த பூமியில் பிறந்த பெண்கள் சிறந்தவனி. எங்கள் தலைமுறை வாழ்த்திடும் கடவுளின் நற்கொடை நீ. விண்ணாளும் அரசி நீ, மண்ணோர்க்கு தாயே நீ. அண்ணாவின் காவியம் நீ, எதையாள வருவாய் நீ. விண்ணாளும் அரசி நீ, மண்ணோர்க்கு தாயே நீ. அண்ணாவின் காவியம் நீ, எதையாள வருவாய் நீ. இந்த பூமியில் பிறந்த பெண்கள் சிறந்தவள் நீ. எங்கள் தலைமுறை வாழ்த்தி